அனைவருக்கும் வணக்கம். நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் எந்த ராசிக்கு என்ன யோகம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கு பிப்ரவரி மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடமும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடமும் வலுவாக இருக்கிறது. ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார். அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்கள் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார். எண்ணங்கள் வலிமையாகும். அது மட்டுமில்லாமல் இடம் வாங்கி போடுவது நல்லபடியாக முடியுங்க. வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சொத்து பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு மாறப்போகிறாருங்க. இதனால் பொருளாதாரத்தில் நல்வரவு நீடிக்குங்க. வெளிநாடு வேலை, வியாபார முயற்சிகள் பலனளிக்கும். குழந்தை பேரு, வீடு மனை வாங்குதல், ஆடை ஆபரணம் வாங்குதல் முதலிய சுப விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகல இருக்கு. ராசியுடன் 7ஆம் அதிபதி இணைந்திருப்பதால் திருமண முயற்சிகள்ல வெற்றியடையுங்க. குருவால் புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். திருத்தல தரிசனம் செய்வீங்க. பொது வாழ்வில் கௌரவம் உயர இருக்குது. உங்களுடைய சொல் பேச்சு கேட்பார்கள். சத்ருஸ்தானம் எனப்படும் 6ஆம் இடமும் அஷ்டமஸ்தானம் எனப்படும் 8ஆம் இடமும் குருவால் பார்க்கப்படுவதால் கடன்கள் கட்டுக்குள் இருக்குங்க. மேலதிகாரிகளால் பாராட்டும் அங்கீகாரமும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் பொருளாதாரத்தில் உயர்நிலை அடைவீங்க. தொழில் வெற்றிகரமாக நடக்குங்க. அதே போல் ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெற இருக்கீங்க. உங்களுக்கு சேமிப்பு உயரும். வீடு வாகனம் போன்ற வகைகள் எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க. சிலர் வீடு மாற்றம் ஏற்பட இருக்கு. சமூக அந்தஸ்து உயருங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். அதே போல் வங்கி கடன் கிடைக்கும். பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்குவீங்க. குலதெய்வ பிரார்த்தனை செய்வீர்கள். நண்பர்களால் உதவி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. பொதுமக்கள் தொடர்பு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேற்றும் குறையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி 7இல் உச்சம் பெற்றிருக்கிறார். தைரியமும் முன்முயற்சியும் உங்களை வழிநடத்துங்க. உற்சாகத்தோடு செயல்பட இருக்கீங்க. தொட்ட காரியங்கள்ல கடகராசினியர்களான உங்களுக்கு வெற்றி உண்டு. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். சொத்துக்களை வாங்கும் முயற்சி வெற்றி அடையும். திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரோடு செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் வெற்றி பெறுவீங்க. சுகங்கள் அதிகரிக்கும். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இருக்கீங்க. விஐபி சந்திப்புகள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் திருப்பமும் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது கோல்சார விதிகளின்படி நன்மை என்று தாங்க சொல்ல வேணும். கும்பம் புதனோடு ராகுவும் அமர்ந்திருப்பதால் வெற்றி சிந்தனைகள் அதிகரிக்குங்க. சுய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அதே போல் தொழில் முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியம் முழுமையடையுங்க. தன குடும்பாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால பொருள் வரத்து உண்டுங்க. பொருளாதாரத்தில் குறைவின்றி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய
ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சனி கிட்டத்தட்ட 6ஆம் இடத்தை நெருங்குகிறார். அதனால் சுபபலன்கள் அதிகரிக்குங்க. சுபகாரிய தடைகள் விலக இருக்கு. பொருளாதாரம் உயர்வு பெறும். சேமிப்பு நீடிக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைய இருக்கு. எதிர்கால அச்சம் விலகுங்க. குருவினுடைய பார்வையால் ராசி பலம் பெறுகிறது. சுபபலன்கள் அதிகரிக்கும். தைரியமும் புத்திசாலித்தனமும் கை கொடுக்குங்க. எதிர்பார்ப்பு நிறைவேறும். இடமாற்றம் விரும்பியபடி நடக்குங்க. வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல் துலாம் ராசி விருச்சக ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது சிறந்த அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சூரியனும் 3இல் அவரோடு இணைந்திருக்கிறார். யோக பலன்கள் அதிகரிக்கும். அதே போல் சுப பலன்கள் நீடிக்குங்க. வெற்றியும் தன்னம்பிக்கை நிச்சயம் உண்டுங்க. பொருளாதாரம் மேம்படும். எல்லா விஷயங்களிலும் சௌக்கியம் உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போல தொழில் வெற்றி பெறுங்க. தன குடும்ப ராசி குருவினுடைய பார்வையில் விழுவதால் தன விருத்தி உண்டு. அதே போல் குடும்ப விருத்தி உண்டு. 2வது வருமானத்திற்கு வழிபிறக்க இருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மன நிம்மதி உண்டுங்க. தொழிலில் முயற்சி வெற்றி பெறுங்க. சிலர் புதிய தொழில்களை தொடங்குவாங்க. பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க. வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறுங்க. குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த முன்னேற்பாடுகள் திருப்தியாக இருக்குங்க. சிலர் சொந்த வீடு வாங்குவார்கள் அல்லது சொந்த வீட்டுக்கு குடிபெயர்வாங்க. 2இல் உள்ள சுக்கிரன் நல்ல யோகத்தை கொடுப்பாருங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பயணங்களால் பலன் உண்டுங்க. 3இல் உள்ள ராகுவால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறி உற்சாகம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். சுக லாபாதிபதி என்னும் செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டுங்க. மன உறுதியோடு எந்த காரியத்தையும் செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும். சொத்துக்கள் பிரச்சனை சாதகமாகுங்க. வெளிநாட்டு தகவல் மகிழ்ச்சி அளிக்கும். பயணங்கள் நன்மை உண்டு. புத்திசாலித்தனத்தாலும் முன் யோசனையினாலும் பிரச்சனைகளை சரியாக கையாள்வீங்க. வாங்கின கடனும் கொடுக்க வேண்டிய கடன் பைசலாக வாய்ப்புகள் உண்டுங்க. சுப காரியங்கள் நிகழ இருக்கு. 3இல் சனி நெருங்குவதால் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். அதே போல் குரு மறைந்திருப்பது தேவையற்ற செலவுகள் கட்டுப்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார். ராசிக்கு குருவினுடைய பார்வையும் இருக்கிறது. திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு சில செய்தி உங்களுக்கு கிடைக்கலாங்க. 10க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு. 12ஆம் இடம் பலம் பெற்றிருப்பதால் சில துணை தொழில்களை செய்வார்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. புது வீடு கட்டும் அல்லது வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. குருவினுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் தந்தை வழி மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளினால் மகிழ்ச்சி உண்டுங்க. அது மட்டும் இல்லாம வெகு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் விரைவில் தீரும். உற்சாகமும் நம்பிக்கையும் பிறக்குங்க. அதே போல மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பணம் கையில் தங்கும். வீடு மனை முதலிய விஷயங்கள் முதலீடுகள் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வெளிநாடு தூரதேச பயணங்கள் பலன் தருங்க. உற்சாகமான தகவல் வந்து சேர இருக்கு. ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. சிலர் வீடு பழுது பார்ப்பார்கள் அல்லது மாற்றுவார்கள். பங்குதாரர்கள் சுமூகமாகி தொழில் புதிய திருப்பங்கள் நகருங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தின் காரணமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று மாலையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.